உறவுனா யாருங்க? பார்த்து பத்திரமா இரு, வேலைக்கு வேலை சாப்பிடு, என்ன நடந்தாலும் நான் உன்னை பாத்துக்கிறேன், எங்கேயாச்சும் போறதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லிட்டு போ அப்படின்னு சொல்றதாங்க ஒரு உண்மையான உறவு. அந்த உறவு வந்து ஒரு ஃப்ரெண்டா இருக்கலாம், ஒரு காதலன் காதலி, கணவன் மனைவி, யார் வேணாலும் இருக்கலாம். ஆனா இப்படிப்பட்ட உறவு நம்ம லைஃப்ல கிடைக்கிறது நமக்கு கிடைச்ச பாக்கியம். ஆனா ஒரு சில பேருக்குங்க ரொம்ப அலட்சியமா இருக்குல்ல. இப்படிப்பட்ட உறவுகள் வந்து என்ன பண்ணாலும் நம்ம விட்டுட்டு போக மாட்டாங்க, ரொம்ப டார்ச்சரா இருக்காங்க. நீங்க தானே எங்க ஆரம்பத்துல எதிர்பார்த்தீங்க இப்படி எல்லாம் இருக்கணும்னு. ஆனா இன்னைக்கு இந்த பர்சன் வந்து இப்படி எல்லாம் இருக்கிறப்ப உங்களுக்கு வந்து அலட்சியமா இருக்கு. ஏன்? என்ன நடந்தாலும் உங்களை விட்டுட்டு போக மாட்டாங்கன்ற ஒரு தைரியம் தானே. நான் சொல்றேன், இப்படியே நீங்க ஒவ்வொரு தடவையும் அலட்சியப்படுத்திட்டு அவங்க மனசு கஷ்டப்படுத்திட்டு இருந்தீங்கன்னா மனசு வெறுத்து போயிருங்க. எல்லாரும் மனுஷங்க தானே, உங்களுக்கு இருக்கிற மனசு தானே அவங்களுக்கும் இருக்கும். உங்க மேல உண்மையான பாசம் வச்சிருக்கிறனாலதான் இன்ன வரைக்கும் இருக்காங்க, இல்லன்னா எப்பயோ விட்டுட்டு போயிருப்பாங்க. அலட்சியப்படுத்தாதீங்க, அரவணைங்க. உண்மையான அன்பு நம்ம கடைசி காலத்துல என்னங்க சொத்து பணம் இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. நம்ம கஷ்ட காலத்துல நம்ம கூட பக்கத்துல உட்காந்துக்கிட்டு ஒன்ன ஏதுன்னு கேக்குறதுக்கு ஒரு துணை நமக்கு ஒண்ணு வேணும் இல்லையா? இன்னைக்கு எவ்வளவு பேர் அது இல்லாம ரொம்ப கவலைப்பட்டு இருக்காங்க. உங்களுக்கு கிடைச்சிருக்கு, மிஸ் பண்ணிடாதீங்க.